நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம விநாயகப் பெருமான எந்தெந்த திரவியத்தால வழிபாடு பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன பலன்கள் அவர் தரார் அப்படின்றத பார்க்க போறோம். முதலாவதாக விநாயகப் பெருமான ஆணைமுகன், ஐந்து கரன், கணபதி, கஜானனன், பிள்ளையார் அப்படின்ட்டு விதவிதமான பெயர்கள்ல நம்ம கூப்பிட்டு இருக்கோம். எந்த ஒரு பூஜை நம்ம ஆரம்பிச்சாலும் முதல்ல நம்ம பண்றது விநாயகர் வழிபாடு. விநாயகர் துதி இல்லாமல் நம்ம எந்த ஒரு காரியத்தையும் நம்ம ஆரம்பிக்கிறது. அப்படி முழுமுதற் கடவுளாக இருக்கார் விநாயகப் பெருமான். அதர்வண வேதத்துல வரக்கூடிய கணபதி அதர்வ சீரிஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த கணபதி அதர்வ சீரிஷம் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, யோ மோதக சஹஸ்ரேன யஜதி சவாஞ்சித பலமவாப்னோதி. அதாவது விநாயகப் பெருமானுக்கு மோதகத்தால வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்ம என்ன காரியத்தை நினைச்சு பூஜை பண்றோமோ அந்த காரியம் சித்தியாகுமா. அதே கணபதி அதர்வ சீரிஷத்துல சொல்றது, யோ துர்வாங்குரைர் யஜதி சவைஷவனோபமோ பவதி. அதாவது தூர்வம், அருகம்புல்லால ஹோமமோ இல்ல பூஜையோ பண்ணோம் அப்படின்னா மிகுந்த செல்வம். நம்ம எல்லாருக்குமே பிடிச்சது காசு பணம் தானே. அந்த காசு பணத்தை தரக்கூடியவராக இருக்காராம் விநாயகப் பெருமான். யோ லாஜேர் யஜதி சயசோவான் பவதி. லாஜம், நெல் பொரியால சுவாமிக்கு ஹோமம் பண்ணோம், பொரி உருண்டை நைவேத்தியம் பண்ணோம் அப்படின்னா விநாயகப் பெருமான் நமக்கு நல்ல புகழ், ஃபேம தரக்கூடியவராக இருக்காராம். நமக்கு நல்ல செல்வம் கிடைக்கிறது, நினைத்த காரியங்கள் கிடைக்கிறது, மிகுதியான கல்வி கிடைக்கிறது. இது மூணு நமக்கு ரொம்ப தேவை, ரைட்? இது மூணுத்தையுமே தரக்கூடியவராக இருக்காராம் விநாயகப் பெருமான். மேற்கொண்டு சொல்றது, त्वं ब्रह्मास्त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वं इन्द्रस्त्वं अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चंद्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्सुवराभवो. விநாயகப் பெருமானே பிரம்மன், விநாயகப் பெருமானே சிவன், விநாயகப் பெருமானே விஷ்ணு, விநாயகப் பெருமானே இந்திரன், விநாயகப் பெருமானே சூரியன், அவரே சந்திரன் அப்படின்ட்டு எல்லா இந்திராதி தேவர்கள் எல்லாத்தையும் ஒருங்கே அமையப்பெற்றவர் விநாயகப் பெருமானா இருக்காராம். இதே போல இந்த விநாயகப் பெருமானுடைய மந்திரத்தை எந்தெந்த இடத்துல எல்லாம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. அதாவது சூரியன் இருக்கிற இடத்துல, விக்கிரகங்கள் இருக்கக்கூடிய, அதாவது விநாயகப் பெருமானுடைய ஆலயத்துல, இந்த மாதிரி இடத்துல எல்லாம் உட்கார்ந்து சுவாமிக்கு அந்த விநாயகப் பெருமானுடைய குருவால உபதேசிக்கப்பட்ட மூலமந்திரத்தால நம்ம ஜபம் பண்ணோம் அப்படின்னா அவ்வளவு மிகுதியான பலன்கள் நமக்கு தரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கணபதி அதர்வ சீரிஷத்துல சொல்றது. நார்மலா பார்த்தோம் அப்படின்னா விநாயகப் பெருமானை நம்ம வழிபாடு பண்றப்ப நமக்கு செல்வத்தை தரக்கூடியவராக இருக்கார், தைரியத்தை தரக்கூடியவராக இருக்கார், நல்ல கல்வியை தரக்கூடியவராக இருக்கார். அதனால தான் சொல்லுவாங்க, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக்கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான். கல்வியை தரக்கூடியவராக இருக்கார், வித்யா கணபதி, மேதா கணபதி அப்படின்லாம் சொல்லுவா. அப்படி விநாயகப் பெருமான் ரொம்ப சிம்பிளா விநாயகப் பெருமான வழிபாடு பண்ணலாம். பிடிச்சு வச்சவர் பிள்ளையார். ஒரு மஞ்சள் எடுத்து பிடிச்சு வச்சுட்டேன் அப்படின்னா விநாயகப் பெருமான் அங்க ரெடி. அருகம்புல் எடுத்து வச்சேன்னா அங்க விநாயகப் பெருமான் ரெடி. ஒரு வெள்ளைக்கட்டி எடுத்து வச்சேன்னா விநாயகப் பெருமான் ரெடி. விநாயகப் பெருமான் வழிபாடு பண்றதுக்கு ரொம்ப சிரமமே பட வேண்டாம், ரொம்ப சிம்பிளா நம்ம வழிபாடு பண்ணலாம். கலௌ சண்டி விநாயகோ க்ஷிப்ர பிரசாதகோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். விநாயகரும் அம்பாளையும் வழிபாடு பண்ணோம் அப்படின்னா கலியுகத்துல ரொம்ப சீக்கிரமா மிகுதியான பலன்களை தருவாராம். ஏற்பட்ட அந்த விநாயகப் பெருமானுடைய அருள் உங்க எல்லாருக்கும் பரிபூர்ணமா இருக்கணும்னு எல்லாம் வல்ல வரசித்தி விநாயகப் பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஜெய் கற்பக விநாயகம் பஜே, ஜெய் ஜெய் மகா கணபதே. நமஸ்காரம்.